ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. சர்க்கரை பாகுப்பதோ கம்மிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர இல்லைங்கன்னா அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் கீழே எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. இது அளவுகள் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 1 கப் அளவு கோதுமை மாவு எடுக்கிறோம், 1 கப் அளவுக்கு சர்க்கரை, அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ கோதுமை மாவு உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா, அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தண்ணி பாத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமே ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாங்க. ரொம்ப நேரம் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகி சாப்பிட்றக்கு அவ்வளவா நல்லா இருக்காதுங்க. அந்த பேனில் ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி 10 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள்.